ஒரு முருங்கை மரத்தை வளர்க்குறக்கு 3 வருஷம் போராட்டம். இந்த முருங்கை குச்சி வச்சு 3 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் துளிர்த்து வளரும். அதுக்கப்புறம் ஆடு கடிக்கிறது, மாடு கடிக்கிறது. அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சு போயிரும். திரும்பி மழை வரும். திரும்பி துளிர் விடும். திரும்பி மாடு, ஆடு கடிக்கும். அந்த மாதிரியே இருந்து நானே அப்படியே விட்டுட்டேன். எத்தனை தடவை தான் இதை போராடி போராடி வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எப்படி வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. ஜம்முன்னு வளர்ந்துருக்கு. இந்த முருங்கை மரம் வந்து சிவப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இதோட காய்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ பூ வச்சிட்ருக்கு. எப்படா காய் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கேன். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எப்பயுமே சாதாரணமாக முருங்கை மரம், பப்பாளி மரமெல்லாம் நல்லா அது பாட்டுக்கு வளர்றது. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் போராடி வளர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. எப்படியோ வளர்ந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கட்டிங்ஸ்லாம் போட்டு இந்த வேலி ஃபுல்லாக ஒரு 4, 5 இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த குச்சி தாங்க 3 வருஷமாக இதே இடத்துல இருக்குது. இப்போ தான் ஒவ்வொன்றா கிளைகள் பிரிஞ்சு வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மண்ணை கிளறி விட்டு அப்பப்போ தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே மனசு விட்டு போச்சு. அதனால தான் இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது மனசு விடாமல் வளர்ந்து வந்துருச்சு.